ஹாய் அம்மர்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு என்ன வீடியோ என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அந்த இடத்துக்கு நீங்களும் வாங்க. அது என்ன இடம் இங்கேருந்தே காட்டுறேன் வாங்க. எங்கேருந்து? இங்கேருந்தே தெரியும். சரி, அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்கே போனால் கண்டிப்பாக ரூம் எடுக்கணும், ரூம் எடுத்தால் தங்கணும் இந்த பிள்ளை சொல்லிகிட்டே இருந்துச்சு. சரி வா அப்படின்னு சொல்லி ஒரு ரூம் எடுத்து தங்கியாச்சு. ரூம் எடுத்தது வந்து ஓகேவா? ரூம் எடுத்தது ஓகே, ஹாப்பி தான். ஆனால் நல்லா இருந்துச்சு. இதே ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு டைம் இங்கே வரையில் ஒவ்வொரு டைம் தூங்கி எழுந்திரிச்சு குளிச்சு கிளம்பையில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுவும் இல்லாமல் அப்பையில் வந்து பெரியவங்களாம் வந்திருப்பாங்க. எங்கள் அம்மா அப்பாவோ எங்கள் அத்தையோ எங்கள் மாமனா என் குழந்தை இந்த மாதிரி வந்திருப்பாங்க. இந்த டைம் நாங்கள் தனியாக வந்திருக்கோம். தனியாக வந்திருக்கையில் ஒரு ஆளை விட்டுட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதோட சேர்ந்துட்டு ஒரு பக்கத்தில் ரூம் ரெண்டல் கேட்டு பார்த்தோம். கம்மியாக தான் இருந்துச்சு. நான் ஏசி ரூமு 700 சொன்னாங்க. ஓகே, டபுள் பெட்டு ஓகே, கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. எல்லாம் சிங்கிள் பெட்டு தான், அதில் டபுள் பெட்டு போட்டிருக்காங்களோ? ஓகே, நம்ம வந்து ஒரு நைட் தங்கிட்டு போகிறதுக்கு ஒன்றும் போதும். அவ்வளோதான். ஃபேன் இருந்துச்சு. இந்த கிளைமேட்டுக்கு வந்து ஜில் கிளைமேட்டுக்கு வந்து ஃபேனே ஆஃப் பண்ணிட்டு தான் தூங்குற மாதிரி இருந்துச்சு. தண்ணி தான் குளிக்க தான் கஷ்டமாச்சு. ஹாட் வாட்டர் ஏசி ரூமில் தான் ஹாட் வாட்டர் வரும்னு சொல்லிட்டாங்க. அது தண்ணி நல்லா இருந்துச்சு. நான் ஏசியில் வந்து ஹாட் வாட்டர் தண்ணி சூப்பராக தான் இருந்துச்சு. ரூமில் வந்து ஹாட் வாட்டர் இருக்கான்னு சொன்னாங்க. கீழே பக்கெட்டில் வேணால் 30 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்ட சொன்னாங்க. குழந்தைங்கள பார்த்தேன், ப்ரெஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி மேலே ஊற்றிக்கிச்சு. அந்தளவுக்கு குளிரில் போல. அதோட ஓகே, எல்லாருமே கிளம்பியாச்சு. சரி வாங்க போக வேண்டிய இடத்துக்கு போகலாம். இதான் ரூமு. இது வந்து நியூ இயரோட செகண்ட் டே அவுட்டிங். இன்னைக்கு ஜனவரி 2. இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல, லீவ் போட்டாச்சு. ஒரே ஜாலி. போகலைனா அதுக்காக போகல. அது போகாததுக்கு ரீசன் வந்து ஸ்கூல்ல இருந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு வர சொல்லியிருக்காங்க. எல்லா ஸ்கூல்லையுமே சொல்லியிருப்பாங்க. அதுக்காக தான். அது வரதுக்கு எப்படி 3 days 1 week ஆகும்னு சொன்னாங்க. ஒரு வாக்கில் இருந்து வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டோம். சரி வாங்க போகலாம். என்னது அவனா இல்லை, ஒரு செட்டு பூரி சொன்னேன். அவங்க ஒரு பூரியா கொண்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு சொன்னாங்க. எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, ஏன்னா குட்டீஸ் வச்சிருக்காங்க. ஒரு பூரி தான் கேட்பாங்கிறதுக்காக தனித்தனி பிளேட்லேயே கொண்டு வந்துட்டாங்க. ஆமாம், அவங்களுக்கு தான் தெரிஞ்சு போச்சு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 3 இட்லி, ஸோ ஒரு பூரி, அங்கே ஒரு பூரி. நீ சாப்பிடலாமா? நான் வந்து டீ வடை சாப்பிட்டேன் காலையிலே. ஆமாப்பா, போதும்ப்பா அதுவே. ஏன்னா நான் ரொம்ப வந்து இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிட்டோம்னா ட்ரை பண்ண முடியாது. அப்பாவுக்கு வேறு அடிக்கடி சொல்லு வயிற்று எங்களுக்காவது ஒன்றுங்களுக்காக வாய் மூடுங்க நீங்கள். சாப்பாடு எப்படி? சாப்பாடு சூப்பர். சாப்பாடு இந்த ஹோட்டல் வந்து வேற நைட்டுக்கு இங்கே தான் சாப்பிட்டோம். ஏன்னா இவர் முன்னாடி வந்து இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டாராமா. நல்லா இருக்கு. ஆமாம், நான் கோயிலுக்கு வரும்போது ஹோட்டல் செட்டிநாடு பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே. ஃபுட்டு ஓகே, சாப்பிட்றமா கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஒருத்தான சாப்பாடு தான். நல்லா டீசெண்டாக இருக்கும் ஹோட்டலு. அதே மாதிரி ரேட்டும் ஓகே தான் இருந்துச்சு. ஓகே, சாப்பிட்டாச்சு. போகலாமா? போகலாம். ஐயோ சாரி, இதை கொஞ்சம் நறுக்கிடுங்க சாப்பாடு. ஓகே, வந்தோடனே பூ வாங்கி வச்சாச்சு. முதல் வேலையாக முதல் வேலை சாப்பாடு. ரெண்டாவது வேலை தான் பூ. ஆமாம், இது வந்து பிச்சி பூ, இது பட்டுக்கோட்டை, வேளாங்கண்ணி இந்த சைனா நல்லா வாசமாக இருக்கும். இது எங்கள் என்ன சொல்கிறது சொல்லிட்டேனோ? சொல்லு. ஓகே, நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள். சரி, பஸ் ஸ்டாண்டை காட்டுற, ஹோட்டலில் காட்டுற, எல்லாத்தையும் காட்டுற. எந்த ஊருன்னு காட்டவே இல்லையே. எந்த ஊருன்னு தானே இப்போ 2 நிமிஷத்தில் காட்டுவேன். குடிமா வாங்க காட்டுறேன். சஞ்சனா அழகா இருக்கு. என் முன்னாடி தான் பூ வச்சோன்னு அழகா இருக்கா. அதுக்கு என்ன பண்ணுறது? ஓகே, ஹாய் அம்மர்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். நம்ம வந்து இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஓரமாவா சொல்லு. வேளாங்கண்ணி மாதா தரிசனத்தை பார்க்க தான் வந்திருக்கோம். ஓகே, நம்ம கோயிலுக்கு தான் நடந்து போய்கிட்டு இருக்கோம். வெள்ளை மாளிகை சூப்பரா இருக்கா? தெரியல. நைட் வந்து அழகா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க பாரு, இதெல்லாம் லைட் செட்டிங் போட்டுருக்காங்க. வேற லெவலுக்கு இருக்கு. நம்ம நைட்டே வந்திருக்கலாமோ? நைட் தான் அங்க இருந்தோம்ல. இங்க தானே இருந்தோம். நம்ம நிறைய தடவை நைட் வேளாங்கண்ணியை பார்த்துட்டோம். என்ன வெள்ளை மாளிகை? ஆமாம், நாங்கள் முன்னாடியே வரலாம், கிறிஸ்மஸுக்கு வரலாம், நியூ இயருக்கு வரலாம் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் செம்ம கூட்டம், கார் பார்க் பண்ணுறதுக்கே வந்து இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வரல. குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு வர்றோம். இன்றைக்குமே அப்படி தான் நம்மளுக்கு சொன்னாங்க. நேற்றும் அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் வந்து பார்த்தா கூட்டமே இல்லை. வெறிச்சோடி தான் இருந்துச்சு கோயில்.
ஓகே நல்லா இருக்கேன். இங்க பாருங்க, சூப்பராக இருக்குது. நல்ல டெக்கரேஷன். அங்க இருங்க மாதா, ஜீசஸ் இங்கே இருந்து பார்க்க அங்க என்ன போகணும். இங்கே பார் செட் பண்ணியிருக்காங்க 2025. நல்லா இருக்கு. ஹாப்பி நியூ இயர். ஸோ சர்ச்சில் வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரேயர் நடந்துகிட்ருக்கு, மாதம் நடந்துகிட்ருக்கு. உள்ளே போமா? இங்கிலீஷ் ப்ரேயர்லாம் நடக்குது. ஏன் இங்கிலீஷ் உனக்கு புரியாதோ? சரி வா போவோம். மாறி மாறி உட்காரணுமோ? ஜென்ஸு தனியாக பாய்ஸ் தனியாக? நம்ம சும்மா இங்கே இருந்து பார்த்துட்டு வந்துடுவோம். St. John the Baptist asked all the questions, and John the Baptist also said everything. Afterwards, what happened? These Jews crucified Jesus on the cross, but Jesus gave, and he gave his whole life for us because he knew that he is doing the right thing. சாமி கும்பிட மொழி மதம் எதுவுமே தேவையில்லை. அவங்க வந்து இப்போ வந்து இங்கிலீஷ் ப்ரேயர் தான் நடந்துட்டு இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து நம்மளோட வேண்டுதலை வந்து கேட்டுட்டு ஜீசஸ்ல இருந்து விடைபெற்று வந்தாச்சு. நீங்கள் என்ன ப்ரேயர் பண்ணீங்க? ப்ரேயர் பண்ணீங்களா? அதான் நீ ப்ரேயர் பண்ணுறீங்களா? அப்புறம் என்ன? இல்லை நீங்கள் நின்றுட்டே இருந்தீங்க. என்னம்மா? நான் சும்மா நின்ட்டேங்க. ஓகே, மேலே போயிட்டுருக்கோம். மேலே அப்படியே மேலே போனால் அந்த 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 பிளேஸ்க்கு வந்து போகலாம். ஒவ்வொரு டைம் வரையிலும் கூட்டமாக தான் இருந்திருக்கு. இந்த டைம் வந்து ப்ரேயர் நல்லா ஃப்ரீயாக இருக்கு. இந்த டைம் வந்து ப்ரேயர் பண்ணுற இடமும் நல்லா இருந்துச்சு. சுற்றி பார்க்கவும் ஃப்ரீயாக இருக்குது. ஏன்னா இது வந்து January 2 எல்லாருமே ஸ்கூலு ஒர்க்குன்னு எல்லாருமே போயிருப்பாங்க. அதை பிளான் பண்ணி தான் நான் வந்தேன். எய்ம் பண்ணேன், சரி லீவ் எல்லாம் முடிட்டு நம்ம ஃப்ரீயாக போயிட்டு வரலாம் அப்படின்னு. பார்க்கையில் ஸ்டேடியம் மாதிரி இருக்குல்ல? ஸ்டேடியம் மாதிரி அந்த ஒரு. ஆமாம், இது வந்து அந்த இருக்குல்ல கலையரங்கம், அதுக்கான ஸ்பேஸு. அங்கே வந்து ஏதாவது ப்ரோக்ராம் ஏதாவது பண்ணுவாங்களா? ஆமாம், ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. ஏதாவது நடக்கும். க்ளோரியாங்கிறது யார் மென்ஷன் பண்ணுறாங்க? மாதாவா? இனிங்க டச் பண்ணக்கூடாதுங்க. அழகா இருக்குல்ல? ஜீசஸுக்கு கவுன் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு குடியில வந்து டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காங்க. ஏன் ஜீசஸுக்கு கவுன் போட்டிருக்காங்க? ஒருவேளை தெரியல, ப்ரேயரிங்கா கூட இருக்கலாம். நான் பார்த்துருக்கேன் நிறைய. இந்த இடம்னு இல்லை, வெளியெல்லாம் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஃப்ராக் போட்டிருப்பாங்க. சரி வாங்க. இந்த ஜீசஸ் வந்து சிலுவையில் அரைஞ்ச மாதிரி இருக்கு. என்னம்மா பண்ற? ஏமா என்ன பண்ற? ஏன் கீழே முட்டி போட்டா? இந்த படியில தான் முட்டி போடணுமா? என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களம்மா? எங்க பிதாசுதன் போல் மறுபடியும் பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே தப்பால போடுற. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, சித்தம் பரலோகத்தில் செயல்படுவது போல பூலோகத்திலும் செயல்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் அயலானை நாங்கள் நேசிப்பது போல எங்களையும் அவர்கள் நேசிக்கணும். என்னம்மா ஒரு இந்து பெண் பயங்கரமாக மந்திரம் சொல்கிறியம்மா? சரிம்மா. வியூ பாருங்க. நாங்கள் வந்து இந்த சர்ச்சுக்கு மேலே நிற்கிறோம். இது எந்த இடங்க? இது வந்து சர்ச்சுக்கு எந்த இடம்னா என்ன எப்படி சொல்கிறது? பெரிய சர்ச்சு, பெரிய கோவிலுக்கு மேலே நிற்கிறோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் சின்ன வேளாங்கண்ணி. ரொம்ப அழகாக தெரியுது இல்லைங்க? அந்த முட்டிக்கால் போட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறது அந்த மணல். ஆமாம், இந்த மணல்ல இருந்து அந்த எண்டு வரைக்கும், அந்த கோவில் வரைக்கும் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டரா? 1 கிலோமீட்டர் அது தெரிலமா, எனக்கு எவ்வளோ தூரம் தெரிலமா. ஸோ தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஸ்டாச்சு இதெல்லாம் வந்து அது வந்து புதுசு. அப்புறம் இந்த பக்கம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு சர்ச்சு. ஸோ அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு சர்ச்சு. ஓகே, 4 பக்கமே சர்ச்சு. ஆமாம், இது ஃபுல்லாமே வந்து ஒயிட் மட்டும்தான். இதுவுமே வந்து லைட்டு போட்டாங்க அப்படின்னா அந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடம் எல்லாமே லைட்டு போட்டாங்க அப்படின்னா அது வந்து வெவ்வேறு கலரில் வந்து அப்படியே மாறும். அதுவுமே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. போகலாமாம்மா? ஏன்னா நம்ம நிறைய டைம் நைட் வீடியோஸ் அந்த லைட் செட். ஆமாம், நீங்கள் நிறைய டைம் நம்மளோட வீடியோஸில் வந்து வேளாங்கண்ணி பார்த்துருப்பீங்க. சரி, நாங்கள் தஞ்சாவூரோடு வந்துட்டோம். அப்படியே எங்கிட்ட வேளாங்கண்ணி போயிட்டு அப்படியே ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். இந்த பிள்ளைங்க வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிச்சு. சரி ஓகே, நம்ம அப்படி பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்தோம். எங்க ஹாப்பியா? என்ன ஹாப்பியா? நீங்கள் ஹாப்பியா? ஹாப்பி தான். நீ ஹாப்பியா? நான் ரொம்ப ஹாப்பி. நிறைய சப்ஸ்கிரைபர் பார்த்து அவங்க கூட ஃபோட்டோ எடுத்தது அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஓகே, அப்புறம் என்ன கடலை பாருங்க எந்த அளவுக்கு ஆக்ரோஷமா பொங்கி வருதுன்னு. எனக்கு ஆசை தான் கடலை குளிக்கலான்னு. போய் குளிப்போ. நம்ம
குளிச்சு வந்துடும். அதே ட்ரெஸ்ஸோட வந்திருந்தோம்னு வச்சுக்கவே நீங்க குளிச்சு போய் ரூம்ல போய் மாத்திருந்தா கரெக்டா இருந்திருக்கும். நீ அதை அங்கேயே பிளான் பண்ணிருக்கணும்ல. நீங்க ஒத்துக்கிற மாட்டீங்க. அதான் இங்க பாருங்க, கடல் பிரியன் வந்தேன், அங்க போய் எழுதிட்டான், சைன் போட்டான். சஞ்சனா வந்தா நான் தான் அவளை பிடிச்சி வச்சிருக்கேன் போக கூடாதுன்னு. சரிம்மா போலாமா? இன்னும் நிறைய இடத்துக்கு இருக்கு. நாங்கள் வந்து தஞ்சாவூர் வந்துட்டு சரி அப்படியே வேளாங்கண்ணி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் வந்தோம். கொஞ்சம் போலாமா? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கூட்டமும் கம்மியா. உண்மையில அது பார்க்கல எவ்வளவு ஒரு ஆக்ரோஷமா கடல் இருக்கு. இதுல வந்து ஃபெஸ்டிவல் டயத்துல பயமே இல்லாம அவ்வளவு ஆழத்துல போய் நீச்சல் அடிக்கிறாங்க. ஆனா இது ரிஸ்கான ஒரு இடம் தானே. ரிஸ்கான இடம் தான். போன டைம்ல பீச்சுக்குள்ள விடல, இது கட்டி போட்டிருந்தாங்க, கயர்னா கட்டி போலீஸ்லாம் நின்னாங்க. அந்த ஃபெஸ்டிவல் டைம்லாம் கயிறு கட்டி போட்டு சேஃப்டியா வச்சிருப்பாங்க. இது வந்து லீவ் ஓபன் ஆயிடுச்சுல, கூட்டம் இல்லை அப்படிங்கறனால விட்டாச்சு. போலாமா? போலாம். ஒரு குட் நியூஸ் ஒன்று நடந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோசியம் பார்ப்பாங்க. அது வந்து இவருக்கு தான் ஸ்பெஷலா அந்த குட் நியூஸ் சொன்னாங்க. ஜோசியம் பார்ப்பாங்களா, அந்த அம்மா வந்து சொன்னாங்க, இந்த சிரிச்ச முகத்தோடு இருக்க மகராசிக்கு என்ன சொன்னாங்க, இன்னொரு ஆம்பளை பிள்ளை பிறக்கும் சொன்னாங்க. நான் சொன்னேன் ஏற்கனவே ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சேம்மா அப்படின்னு சொன்னேன். மூணாவது ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்க நீயா வேணான்னு சொன்னாதான் உண்டு, இல்லைன்னா அது கண்டிப்பா பிறக்கும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் சில வார்த்தைகள்ல சொன்னாங்க, இந்த பொண்ணு நீ உன்னை தேடி வந்த மகராசி, நீ தான் வேணும்னு பிடிவாதமா தேடி வந்த மகராசி. சில வார்த்தைகள் வந்து உண்மையா இருந்துச்சு. சில வார்த்தைகள் வந்து ஓகே இல்லாத மாதிரி கேட்டேன். 100 குழந்தை அப்படிங்கறது ஒரு கொஸ்டின் தான். அப்புறம் ஏன் கொஸ்டின் இல்ல, ஃபேமிலி பிளானிங் பண்ணியாச்சு. அது டாட் தான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விடவே மாட்டேங்கிட்டாங்க. இந்த ஒரு கையில ஒரு இது மாதிரி வச்சுட்டு பார்க்க சொல்லி நாங்க தான் அதெல்லாம் ஒரு எங்களுக்கு வந்து சில வார்த்தைகள் சந்தோஷமா இருக்கும், சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டமானது மாதிரி ஆயிரும் சொல்லிட்டு நாங்க வேணாங்கிற மாதிரி சொல்லிட்டோம். அப்புறம் வந்து கைக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வரும்னு சொன்னாங்க. பார்க்கலாம் வருதானே. என்னால ஒன்னாலயா? ஆமா, எல்லாமே ஒன்னால. தப்பு நடந்தா மட்டும் என்னால. என்னங்க இதெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் எடுக்கணும். இப்போ எடுத்துட்டு எப்படி கொண்டு போவ? திரும்ப பேக்ல ஹேண்ட் பேக்ல வச்சிருக்கேன். கொஞ்சம் வெயிட் இல்லாத பொருள் தான் வாங்குவேன். என்ன எடுக்கிற? 10 ரூபா பொருளா? இந்த வரேன் ஐரா. ஏமா வாங்கி தரேன். ஏய் என்ன இல்ல மாதா போட்டு ஓடுது, அதை மயன் கூப்பிட்டு காட்டுறான். முடிஞ்சா? ஓ முடிஞ்சு. இன்னும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடல, டாய்ஸ் வாங்கிட்டு தெரியுறீங்க. 5 ரூபா 10 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. எப்ப சாமி கும்பிட போறது? நேரா போறதா மாலை பூனா அதை கொண்டுட்டே வா கோயிலுக்கு போவ. பேக்ல வச்சுக்கிறேன். எந்த பேக்ல? இந்த பேக். இது தேவையா? எல்லாம் முடிச்சிட்டு வாங்கிக்கலாம்ல. எதையும் முடிச்சிட்டு கூட்டிட்டு வர மாட்டீல்ல, அதனால தான். திரும்ப டேய் வேற மாதிரி போறியதா ரெண்டு பேரும். போங்க உப்பு மூட்டை. 10 ரூபா கடைன்னு போர்டு போட்டிருக்காங்க. ஆனா உள்ள போய் நான் 10 பொருள் 2 பொருள் 5 ஒரு 10 பொருள் எடுத்தேன். டக்குன்னு பார்த்தா 300 ரூபாய்ன்னு சொல்றாங்க. அப்ப 10 பொருளுக்கு 100 ரூபா தானே வரணும்? ஆமா. கேட்டா சொல்றாங்க ஒரு சில பொருள் தான் 10 ரூபா, மிச்ச பொருள் ரேட் ஜாஸ்தின்னு சொல்றாங்க. ஆமா, 10 ரூபா கடைன்னு பேர் வைக்கணும். 10 ரூபா கடை. நீ எடுக்கிற ஒரே ஒரு முதல் பொருளுக்கு மட்டும் தான் 10 ரூபா. நீ ரெண்டாவது ஒரு பொருள் எடுத்தீங்கன்னா அது 20 ரூபா, மூணாவது ஒரு பொருள் எடுத்தீங்கன்னா அது 30 ரூபா. எப்படி வசதி? கரெக்டா? இந்த பாரு இப்ப பாரு 10 ரூபா பொருள் பார்க்கலாம் கூப்பிடுறாங்க. நானும் வேகமா எடுத்தேன் பாத்துக்கிறேன் இவ்வளவு பொருள். ஆனா பார்த்தா 300 ரூபா வந்துருச்சு. அதான் நான் சொன்னதான் கணக்கு உனக்கு, நான் சொன்னதான் உனக்கு கணக்கு. ஆமாங்க கரெக்ட் தாங்க. பூமாலை வாங்கியாச்சு, சாமிக்கு வந்து கேண்டில் வாங்கியாச்சு. தீப்பெட்டி அங்கே இருக்கும்லங்க, அங்கே மெழுகுபத்தி கேண்டில் எரிஞ்சிட்டே தான் இருக்கும். அதிலே பிடிச்சிக்கலாம். ஸோ ரோஜா பூ மாலை, ஆமாம் அப்புறம் ரோஜா பூ மாலை வாங்கியாச்சு. ஸோ இங்கே ஒன்று போட்டு சின்ன வேளாங்கண்ணிக்கு ஒரு மாலை போட்டு சாமியை கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். அப்புறம் முக்கியமான ஒரு வேண்டுதலுக்கு ஒன்று வாங்கியிருக்கேன், அது அங்கே போய் காட்டுறேன். அங்கே காட்ட முடியாது உள்ள கோயிலுக்குள்ள வீடியோ எடுக்கல. என்னன்னு பார்த்தீங்கன்னா இனியனுக்கு வந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாவே இனியன் வந்து கால் வலிக்குதுன்னு சொல்லி அவன் எப்போ பேச ஆரம்பிச்சோன்னா அன்னையிலேருந்து கால் வலிக்குதுன்னு அழுதுட்டே இருக்கிறான். நாங்களும் எவ்வளவோ டெஸ்ட் எடுத்து பார்த்தோம், என்ன ஒரு இதானாலும் அதை வந்து கால் வலிக்குதுன்னு சொல்கிறான். அவன் விளையாட்டுத்தனமாக சொல்கிறானா இல்லை உண்மையாக சொல்கிறானா தெரியல. அதனால கடவுள்கிட்ட வேண்டிட்டு நான் அந்த கால் இருக்கும்ல அதை வாங்கி அந்த கால் உருவம் 2 வாங்கி உண்டியலில் போடலான்னு வேண்டியிருக்கேன். அதுதான் முக்கியமான ஒரு வேண்டுதல். ஓகே, அதையும் போட்டு போலாமா? வாங்க போலாம்.
ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வேளாங்கண்ணியில் மாலையெல்லாம் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. என்ன வேளாங்கண்ணி? பெரிய வேளாங்கண்ணி. இது பெரிய வேளாங்கண்ணியா? அங்கே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கக்கூடாதுன்னு போர்டு போட்டிருந்தாங்க. எடுக்கவே கூடாது, அவங்க போர்டு போட்டிருக்க ஒரு இடத்துல வந்து எடுக்கக்கூடாதுன்னு போர்டு போட்டிருக்காங்கன்னா அது பண்ணக்கூடாது. ஸோ நம்ம வந்து அதை முடிச்சுட்டு நல்லா இருந்துச்சு பார்க்க அழகா. ஓகே, நிறைய பேர் வந்து அந்த காணிக்கையெல்லாம் நிறைய பேர் செலுத்துனாங்க. நம்ம அதை முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வேளாங்கண்ணி போயிட்டுருக்கோம். சின்ன வேளாங்கண்ணிக்கு ரொம்ப தூரம் நடக்கணும். மணி டைம் இல்லை, டைம் தெரிலங்க. வாட்ச் கட்ட வேண்டியதானே, வாட்ச் தான் வச்சிருக்கீல்ல. ஓகே, நம்ம டைம் வந்து இப்போ என்ன அப்படின்னு ஒரு நிமிஷம் பார்த்தா தெரியுமா கூட தெரில வீடியோ எடுக்கும்போது தெரியல, பார்க்க முடியல. ஸோ நம்ம வந்து சின்ன வேளாங்கண்ணி போயிட்டு அங்கேயும் மாலையை போட்டு சாமியை கும்பிட்டுட்டு நம்ம வந்து கிளம்பலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் பழனி கூட்டி போனோம். கேட்கல. பழனிக்கு ஒரு நாள் போனோம், முருகன் கோவிலுக்கு. முருகனை ஒரு தடவை பார்த்துட்டு வரணும். பழனிக்கு போனோம். அது எப்போ போகிறது? இப்போ போக முடியாதானா? பொங்கல் தைப்பூசத்துக்கு தானே. பொங்கல் எல்லாம் முடிஞ்சு போனோம். தைப்பூசத்துக்குலாம் கூட்டத்துக்குள்ள நீ போயிரியா? பிள்ளைகளை கூட்டிகிட்டு ஃப்ரீயாக இருக்க அன்னைக்கு போகணும் அதெல்லாம். ஓகேங்க, அப்படியே போயிட்டு நாங்கள் சின்ன வேளாங்கண்ணி போய் சாமி கும்பிட்டு அப்படியே அந்த பக்கம் உள்ள இதையும் கொஞ்சம் விளாக அப்படியே பார்ப்போம். ஓகே, இதுதான் அந்த இடம், சின்ன வேளாங்கண்ணி போகிற இடம். நான் வந்து அதுக்கு மேலே இருந்து காமிச்சிருப்பேன். ஓகே, இது வழியாக அப்படியே நம்ம நடந்து போக. ஸோ ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, வேளாங்கண்ணிக்கு வர்றவங்க மதம் பார்த்து வர்றவங்களை விட மதம் பார்க்காம வர்றவங்க தான் அதிகம். முன்னாடி பாரு, நிறைய பேர் சக்தி கோயிலுக்கு மாலை போட்டவங்க தான். கண்டிப்பாக. சரிதா? அதே மாதிரி தான் நம்மளும் பழனிக்கு போயிட்டு வரணும். எங்கள் வீட்டில் அப்படி தாங்க, அந்த பிள்ளை இந்து, நான் கிறிஸ்டின். நாங்கள் வந்து அப்படி தான். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, நீ ஏன்னா மாதாவை கும்பிட்டுட்டு இந்த மாதிரி சக்தி கோயில் இந்து சாமிக்கு வந்து இது பண்ணுற, இந்து சாமியை இது பேசுகிற அப்படின்னு. அப்போலாம் நான் பேசவே மாட்டேன். அப்படிலாம் எனக்கு கிடையாது. நான் வந்து கிறிஸ்டின் கோயிலுக்கு போனதை தவிர இந்த ஒரு 3-4 வருஷமாக தான் கிறிஸ்டின் கோயிலுக்கே நான் வர்றேன். ஆனால் பிறந்ததுலேருந்தே கிறிஸ்டின் தான். கிறிஸ்டின் கோயிலுக்கு வரதே இந்த 3-4 வருஷமாக தான். ஆனால் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து நான் போன கோயில் எல்லாமே ஹிந்து கோயில் தான். கருப்பன் கோயிலில் சாப்பாடு போட்டால் போயிடுவேன், முருகன் கோயிலுக்கு இது போட்டால் போயிடுவேன், அப்புறம் ஐயப்பன் கோயிலுக்கு அது என்னது இது பண்ண பஜனை அது பண்ண போயிடுவேன். ஸோ இந்த மாதிரி அதெல்லாம் நான் பார்க்குறதில்ல. மேலே ப்ரேயர் நடக்குதுப்பா. ப்ரேயர் நடக்குதுப்பா. மேலே இருந்து தான் பார்த்தோம் பாரு. சரி, ஓகே போலாமா? நான் என்ன அந்த மாதிரிலாம் பேசாதீங்க இனிமே யாருமே. நான் என்ன சொல்ற வரேன்னா, எண்ணம் போல் வாழ்க்கை. எங்க எண்ணம் நல்லா இருக்கு, அதுபடி எங்க வாழ்க்கை அமையும். அதை நம்பி தான் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு விடியுது. மாஸ்டர் படத்துல விஜய் சேதுபதி சொல்ற மாதிரி எல்லா சாமியும் கும்பிடுவான், ஏதாவது ஒரு சாமி நம்மளை காப்பாத்தும்ல. என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் என்பவர் ஒருவரை மட்டுமே. அதனால எல்லா சாமியும் எனக்கு வந்து கடவுள் தான். நல்லா இருக்கு. ஆமா, சப்ஸ்கிரைபர் யாரோ பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி. சரி ரொம்ப நன்றி. அப்படியே நிழலே நடந்து வாங்க. நிழல் அப்படியே நடந்து போகலாம். ஏங்க இந்த பைய வேற நடக்க மாட்டேங்கிறான், இவனை வேற தூக்கிட்டு தெரியாது. காலை கட்டிங்க. எப்படி இருந்தனா எப்படி ஆயிட்டேன்டா. காலை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து லைட்டாக தீ சுட்டு இருந்துச்சு. ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, மண்ணில் ஒட்டி போய் இனியனுக்கு போய் ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு வரணும். கண்டிப்பாக ஒரு பிள்ளை ரொம்ப கால் வலிக்குது அவனுக்கு. நாங்கள் இப்போ சின்ன வேளாங்கண்ணிக்கு நடக்கிற மணி பார்த்தீங்கன்னா 12:32 ஆச்சு. நல்லா உச்சி வெயில் தான். இந்த மரம் செடி வந்து ரொம்ப இதமாக இருக்குது. இது ஓரத்துலேயே அப்படியே நடந்து போயிடலாம். என்னங்க? ஆமாம், அந்த பக்கம் நடந்து வர முடியாது, இதில் போனால் தான் உண்டு. ஆமாம், அந்த சைடு பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிக்குது. மரம் இருந்தாலும் அந்த சைடு வெயில் அடிக்குது. நம்மளுக்கு இந்த வெயில் இந்த செடி வந்து கொஞ்சம் நல்லா மறைக்குது. இப்படியே போயிட வேண்டியதான். அந்த பொண்ணு வந்து சக்தி கோயிலுக்கு மாலை போட்டிருக்காங்க. ஆனால் வேளாங்கண்ணி மாதாவுக்காக முட்டிக்கால் போட்டு அங்கேருந்து அந்த சின்ன வேளாங்கண்ணி வர நடந்து போவாங்க. அந்த அண்ணனை பார்த்தா முருகனுக்கு மாலை போட்டிருக்காங்க போல். அந்த அண்ணனும் சேர்ந்து முட்டிக்கால் போட்டு போகிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுதுன்னா, மதம் வந்து அப்பாற்பட்டதாக தான் எனக்கு தோணுது. கடவுள் ஒருவரே, போதிக்கும் விதம் தான் வேறு. அது மாதிரி அது எப்படி சொல்கிறதுனா, இங்கே வா அப்படின்னு சொல்கிறதுக்கு மொழிகள் வேற இருக்கலாம், ஆனால் அர்த்தம் ஒன்று தான். அதே தான். 12:30 உச்சி வெயில். பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் எனர்ஜியாவது வாங்கி கொடுத்து நான் அப்படி உட்காந்து சாப்பிட்டு நீட்டாக போகலாம். சாமி கும்பிட்ற நோக்கமே இல்லை. அவன் பையன் ஏன்ப்பா கேட்குறான்? வாங்க. ஓகே, இந்த கடை வந்து கோயிலுக்குள்ளேயே இருக்குது. சஞ்சனா, உனக்கு ஏதாவது வேணா வாங்கிக்கோ. ஏன் டல்லாக இருக்க? ரெஸ்ட் எடுக்கணுமா? சரி வா, அப்போ போய் ஏதாவது சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். ஓடு, இல்லை ஓடு. பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவள்.
மரியே வாழ்க. ஆவே மரியா. ஓகே, நம்ம ஒரு வழியாக வந்து அவ்வளோ தூரத்தை நடந்து இங்கே வந்துட்டோம். நம்ம நடந்து வந்ததுக்கே நமக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, முட்டி போட்டு நடந்தவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அங்கேயே பாருங்க, இந்த டைமும் அந்த இடத்துல வேற லெவலுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இல்லை, இது எப்பவுமே இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டைம் பார்த்தது இல்லையே. இல்லை, இது எப்பவுமே தான் இருக்கும். இருக்குமா? ஆமாம், இது வந்து அந்த ஃபாரினஸ்ட் அவங்க வந்து புயலில் வந்த போட்டு உன்னுடைய ஞாபகமா அது அப்படின்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு, ஆனால் சொல்கிறேன். ஓகே, சின்ன வேளாங்கண்ணி வந்தாச்சு. சின்ன வேளாங்கண்ணியில் வந்து சஞ்சனா போயிட்டுருக்கா, அப்பு முன்னாடி போயிட்டுருக்கான். சஞ்சனா டாய்ஸ் கவரோட போய்கிட்டு இருக்கா, நான் மாலை கவரோட வந்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே வந்து இந்த ட்ரெஸ்ஸில் நீ சக்தி கோயிலுக்கு மாலை ஓட்ட மாதிரி தாண்டி இருக்க, சூப்பராக இருக்குடி. தேங்க்யூ. சரி, ஓகே, அப்படியே வந்து மாலையை போட்டு மெழுகுவத்தி பற்ற வச்சுட்டு நம்ம வந்து கிளம்பலாம். கூட்டம் இல்லை, உள்ளே முடிஞ்சால் அந்த உள்ளே வந்து அந்த குழந்தைக்கு பாலகனுக்கு பால் கொடுத்ததை வந்து எடுப்போம். நான் வர மணி அடிக்குது. ப்ரேயர் பண்ண முன்னாடி நல்லா சாமி கும்பிட்டியா? கண்டிப்பாங்க. இனி என்ன ஒவ்வொரு டைம் கால் வலிச்சு அழுகையில் தான் என்னால் தாங்கவே முடியாது. அவன் எந்த அளவுக்கு அழுவான் தெரியுமா? உண்மையில எவ்வளோ ஹாஸ்பிட்டலில் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சத்து குறைவில் அது இதுன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் டேனிக்கு அது இதுன்னு கொடுக்குறாங்க. ஆனால் ஒவ்வொரு டைமும் அவனுக்கு திரும்ப அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதே மாதிரி தான் வலிக்குன்னு சொல்லி எழுதுறான். இந்த டைம் நான் மன உருகி வேண்டிக்கிட்டு நான் வந்து காணிக்கை செலுத்துகிறேன். கண்டிப்பாக மாதா வந்து ஒரு வேண்டுதலை கேட்கணும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க என்னுடைய வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்க்கையிலையும் குடும்பத்துலையும் சில கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நிற்கிறோம். குழந்தை பாக்கியம் வேண்டவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து சந்தோஷமான வாழ்க்கையை நீங்களும் வாழணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் வாழணும். கண்டிப்பாக மாதா அருள் உங்களுக்கும் கிடைக்கும். ஓகே, அங்கே தான் மெழுகுதிரி வைக்கிற இடம். நம்ம போய் அங்கே மெழுகுதிரி வைக்கலாம். இப்போ போய் இந்த காணிக்கையை போய் இந்த உண்டியில் தான் போட சொன்னாங்க. இந்த உண்டியில் போய் போட்டுட்டு வந்தேன். சரி வாங்க. ஆமாம், காற்று அதிகமாக அடிக்குது. கேண்டில் விற்கிற இடத்துல எல்லாம் அவங்க வச்சுருக்க கேண்டில் எல்லாமே அமர்ந்து தான் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஸ்டாச்சு இருக்குது, அருள் நிறை மரியே நலம் தரும் தாயே. அங்கே வந்து அந்த தீர்த்தம், நாங்கள் லாஸ்ட் டைம் வீடியோவில் கூட அங்கே தீர்த்தம் வாங்கினோம். தீர்த்தம் இன்னுமே இருக்குது. அங்கே வந்து தீர்த்தம் கொடுப்பாங்க. தீர்த்தம் வாங்கிட்டு வர சொன்னாங்க வீட்டில். யார்? எங்கள் வீட்டில் தான். இப்போ வாங்கிட்டு போயிடலாம். அது வாங்குறதுக்கு வந்து அங்கே இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல வந்து பாக்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. நம்ம அங்கே பே பண்ணிவிட்டு அங்கே வாங்கிட்டு வந்து இங்கே வந்து தீர்த்தத்தை ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். இல்லைடா, அமருதுடா, அப்பாவே வைக்க முடியலடா. குழந்தைங்க மெழுகு வைக்கிறேன்னு சொல்லுதுங்க, அங்கே வைக்க முடியல, தீவம் அமர்த்துது. கொஞ்சம் லேட்டாக அங்கேயே நில்லுங்க. அப்படி வைக்கவா? ஓகே, சின்ன வேளாங்கண்ணிலையும் வந்தாச்சு, பார்த்தாச்சு, சாமி கும்பிட்டாச்சு. ஏமா ஓகே தானே? ஓகே. ஓகேங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ டைமில் வந்தீங்கன்னு வைங்களேன், ஃபெஸ்டிவல் டயத்தில் வரோம், ஃப்ரீ டயத்தில் வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம், நிறைய சுற்றி பார்க்கலாம். ஸோ நிம்மதியாக கோயிலில் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கலாம், அவ்வளோதான். ஆமாம், எல்லா இடமே ஃப்ரீயாக இருக்கும். ஸோ ஃபெஸ்டிவல் இப்போ வந்து கரெக்டாக 1 மணி, ஆனால் 1 மணி மாதிரியே தெரியல. சுற்றிக்கிட்டே இருந்தால் எப்படி தெரியும்? இல்லைங்க, வெயிலுடைய இது சொல்கிறேங்க. இல்லை, காற்று, அந்த கடல் காற்று, சுற்றி மரங்கள் இருக்குது. சரி, உட்காரலாம், நாங்கள் போயிட்டு வர்றோம். நீங்கள் ரன்னிங்கில் வந்துடுவீங்க, நாங்கள் மெதுவாக பேசிட்டு நடந்து போகிறோம். ஆமாம், ஏன்னா இப்போ கூட்டம் இல்லாதனால பிள்ளைகளை நம்பி விடலாம். நம்ம கண்ணுக்கு எட்டுற தூரத்தில் தான் நிற்கிங்க. இதே கூட்டம் முன்ன பின்ன ஆள் வந்துட்டு இருக்கே, அப்படி விட முடியாது. நம்மளோட திங்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரீ டைமில் வந்தால் ஃப்ரீயாக இருக்கும், ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அங்கே ஒரு பெரிய ஸ்டாச்சு ஒன்று இருக்குது. அந்த ஸ்டாச்சுவை வந்து அம்மா பார்க்கணும்னு சொன்னிச்சு அந்த பிள்ளை. சரி, அப்படியே அந்த ஸ்டாச்சுவை கூட்டி கொண்டு காட்டிட்டு ஜீசஸ் அப்படியே வந்து கிளம்பலாம். ஓகேவா? போய் கிளம்பி வாங்க போகலாம். வேளாங்கண்ணிக்கு 3-4 டைம் நான் வந்திருந்தாலும் இந்த இடத்துல பார்த்தது இல்லை. ஏன்னா இந்த இடம்ல ரொம்ப கூட்டமாக இருக்கும். நம்ம டயர்டு, கால் வலி, நடக்கவும் முடியாது. இந்த டைம் தான் இங்கே வந்திருக்கேன். நல்லா இருக்கு. இங்கே பாருங்கள், சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள். ஜீசஸ் வந்து சின்ன குழந்தைங்களோட தூக்கி வச்சுட்டு எடுக்கிற ஃபோட்டோஸ், அந்த அது வந்து சிலையில் இருக்கிறது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. சூப்பர், நல்லா இருக்கு. அவனோட முகம் இங்கே எல்லாமே ஒயிட்டு தான். தஞ்சாவூர் எல்லாமே வந்து அந்த கோல்டு தான்.
இங்கே எல்லாமே ஒயிட்டு தான், அங்கே எல்லாமே கோல்டு தான். இந்த கலர் ஓகே. பட்டாசுலாம் போட்டிருக்காங்க கிறிஸ்மஸ்க்கு. ஆமாம். அதுதான் எல்லாம் தண்ணியில் இருக்கிறது. இது குளம் மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. நைட்டு வந்து தண்ணி இது வரும்னு நினைக்கிறேன். எங்க தண்ணி அந்த பக்கம் இருந்து போலாமா? ஃபால்ஸ் மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க. ஒரு மரம் இருந்து மரத்தில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி. ஆமாம், நல்லா இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வந்து இதில் தானே செஞ்சுருக்காங்க, சிமெண்ட்டில் தானே செஞ்சுருப்பாங்க. ஆமாம், எல்லாமே வந்து இது அது என்னது, இயற்கை இல்லை செயற்கை. இதுதான் அந்த ஸ்டாச்சு. சூப்பராக இருக்குது, அழகாக உண்மையாகவே. இது வந்து 62 அடியா? 62. ஆமாம், 62 அடின்னு சொல்கிறாங்க. 62 அடியோட கூட இருக்கும் போலையேம்மா அது. அவ்வளோதான் இருக்குமோ? பார்த்துட்டியா? என்ன வியந்து பார்த்துட்டு இருக்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என்ன தூரத்துல இருந்து பார்க்கறதுக்கும் கிட்ட வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசம் தெரியுதுல. அதான் நான் வந்து இதை அடிக்கடி பார்த்துருக்கேன் இந்த ஸ்டாச்சுவை. அதனால எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. இந்த பிள்ளை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குது. இடத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேன். அதே மாதிரி முதல்ல ஒரு காமிச்சல அந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இந்த சைடே நான் வந்தது கிடையாது. ஓகே, ஃபோட்டோ எடுத்து கிளம்பலாமா? ஓ, ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓகே ஃபேமிலிஸ், காலையில் இருந்து இப்போ மணி பார்த்தீங்கன்னா 1:45 ஆச்சு. இதனால் இவ்வளோ நேரமாக நாங்கள் வந்து வேளாங்கண்ணி கோயிலுக்குள்ளே தான் இருக்கிறோம். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு எல்லா கோயிலுமே பார்த்தாச்சு. சுற்றி பார்க்குறதுக்கு நம்ம எங்கெங்கே போகணுமோ எல்லா இடத்துக்குமே போயாச்சு. ஓகே, இனிமேல் வந்து அவ்வளோதான், சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியதான். ஓகே, இந்த வீடியோ வந்து இதோடு முடிச்சுக்கிறோம். எங்களுடைய இன்றைக்கி வேளாங்கண்ணி பயணம் சிறப்பாக இருந்துச்சு. ஆமாம், நம்ம வந்து தஞ்சாவூர் பெரிய கோவில் போயிட்டு சிவனை பார்த்தாச்சு. ஸோ அங்கேருந்து வந்து வேளாங்கண்ணிக்கு வந்து மாதாவையும் பார்த்தாச்சு, ஜீசஸையும் பார்த்தாச்சு. ஸோ அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்புவோம். ஓகேவா? நியூ இயர் முடிஞ்சிருச்சு. அப்புறம் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் சீக்கிரமே கோயம்புத்தூர் கிளம்பணும். தான் குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு கூட்டி போகணும். ரொம்ப நாள் வந்து வச்சுருக்கக்கூடாது. ஓகே, 2 நாள் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆமாம், கோயம்புத்தூர் போகணும்ல. அவனுக்கு கோயம்புத்தூர் காரை உடச்சிருவியா? கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு போனால் அதுக்கு உடச்சிடுவோம் நம்ம. அவனுக்கு வந்து கோயம்புத்தூருக்கு போகவே பிடிக்காது. எங்கள் ஊர்லேயே இருக்கணும் அவனுக்கு. சரி, ஓகே, வாங்க. ஓகேங்க, இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து வேளாங்கண்ணியை சுற்றி பாருங்கள். ஓகேவா? ஓகே, லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா ஸ்வைப் பண்ணுங்க. அட்ரா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா ஸ்வைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், டாடா. பாய் பாய் பாய்.